வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித அடக்க ஸ்தலத்தை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி இங்கே மக்கள் சாரி சாரியாக சென்று கொண்டிருப்பதை தான் இங்கே கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அங்கே உங்களுக்கு விளங்குகின்ற பச்சை நிறமான அந்த குப்பாவுக்கு கீழால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆயிஷா நாயகியுடைய வீடாக இருக்கிறது. எனவே ஒரு ஹதீஸ் வருகிறது, நபிமார்கள் எந்த இடத்தில் மௌத்தாகிறார்களோ அதே இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அதற்கு அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும், அதனைத் தொடர்ந்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களும் அந்த இடத்திலே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு மக்களும் அலை அலையாக இந்த பாதையிலே அவர்கள் வருவதற்குரிய காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாத்தையும் சலாமையும் எத்தி வைத்ததோடு ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முறையே சலாம் சொல்வதற்காக வேண்டித்தான் இந்த இடத்திலே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாபு சலாம் வாயிலினூடாகத்தான் இப்பொழுது நாங்கள் உள்ளே நுழைய போகிறோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். பாபு சலாமினால் உள்ளே நுழைந்த நாங்கள் பக்கி என்ற அந்த எக்ஸிட்டினூடாக இப்பொழுது வெளியாகிறோம்.